चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 20-2-1974 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு எப்பொழுதும் சகயோகி மற்றும் சகஜ யோகியாக ஆகுங்கள். எப்படி தந்தைக்கு மகிமை இருக்கின்றது, அதேபோல் யார் தந்தையின் காரியத்தில் எப்பொழுதும் சகயோகியாக இருக்கின்றாரோ, மேலும் தந்தையுடன் எப்பொழுதும் அன்பானவராக இருக்கின்றாரோ, அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் மகிமை இருக்கின்றது. எப்பொழுதும் சகயோகி என்றால் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு மூச்சும் தந்தையின் காரியத்திற்காக இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த மாதிரி எப்பொழுதும் சகயோகி மற்றும் சகஜ யோகியாக ஆகியிருக்கிறீர்களா? விசேஷ வரதான பூமியின் நிவாசிகளாக ஆன காரணத்தினால் முயற்சி செய்வதின் கூடவே அநேக விதமான சகயோகமும் பிராப்தியாகியிருக்கிறது. உள் உணர்வு மற்றும் நினைவு இவை இரண்டுமே முயற்சி செய்வதில் முன்னேறி செல்வதில் சகயோகிகளாக இருக்கின்றன. நினைவு சகவாசம் மற்றும் தொடர்பினால் உருவாகிறது. மேலும் உள் உணர்வு சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புற சூழலினால் உருவாகின்றது. எப்படி ஸ்தூல செல்வத்தை சம்பாதிப்பவர் முழு நாளும் அந்த காரியத்திலேயே இருக்கிறார் என்றால் அதன் பிரபாவம் நினைவிலும் அந்த அளவு ஏற்பட்டு விடுகிறது. அவருடைய கனவில் கூட அதே நினைவு இருக்கின்றது. அப்படி உங்களுக்கு அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை முழு நாளும் இதே உயர்ந்த சகவாசம் இருக்கின்றது. சுத்தமான சூழ்நிலை இருக்கிறது மற்றும் அமைதியான சுற்றுப்புற சூழல் இருக்கின்றது. எப்பொழுது உடன் இருப்பவர்கள் மற்றும் தொடர்பு மேலும் சூழ்நிலை இரண்டுமே உயர்ந்ததாக பிராப்தியாகி இருக்கிறது என்றால் நினைவு மற்றும் உள் உணர்வு சுலபமாகவே உயர்ந்ததாக ஆக முடியும். நாடகத்தில் இந்த பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு பிராப்தியாகி இருக்கிறது என்றால் அதனுடைய லாபத்தை அந்த அளவிற்கு எடுக்கிறீர்களா? வெளியில் இருப்பவர்கள் சேற்றில் இருக்கும் தாமரை மலர் போன்றவர்கள். உங்களுக்கோ தாமரை மலரை விடவும் உயர்ந்த ஆன்மீக ரோஜா மலராக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரோஜா மலர் பூஜை காரியத்திற்கு உதவுகிறது, அதாவது அது தேவதைகளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. தாமரை மலரின் சிறப்புகள் மகிமை செய்யப்படுகிறது, ஆனால் அது அர்ப்பிக்கப்படுவதில்லை. அப்படி நீங்கள் அனைவரும் தந்தையின் எதிரில் அர்ப்பணிக்கப்பட்ட ரோஜா ஆவீர்கள். எப்படி ரோஜா சுற்றுப்புறச் சூழலில் பரவுகிறதோ அதுபோலவே நீங்கள் அனைவரும் நாலாபுறத்திலும் தன்னுடைய ஆன்மீகத்தின் நறுமணத்தை பரப்புபவர்களா? எப்படி பெயரோ அப்படியே செய்யும் காரியம் இருக்கிறதா? எப்படி ஸ்தானமோ அப்படியே நிலை இருக்கிறதா? எப்படி சூழ்நிலையோ அப்படி உள்ளுணர்வு இருக்கிறதா? மேலும் எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கிறீர்களோ அப்படியே நினைவு இருக்கிறதா? இதில் அலட்சியத்தன்மையாக என்ன இருக்கிறது? காரணம் என்னவென்றால், எப்படி தந்தையின் அறிமுகம் இல்லை என்றால் பிராப்தியும் இல்லை, இதேபோல் தனக்கு கிடைத்துள்ள உயர்ந்த பாக்கியத்தை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி அலட்சியத்தன்மையின் காரணமாக ஞானத்தின் குறைவு மற்றும் தெரிந்து கொள்வதில் குறைவு இருக்கிறது. எனவே இப்பொழுது நேரத்தின் அருகாமையின்படி முழுமையான ஞான சொரூபமானவராக ஆகுங்கள். அப்பொழுதுதான் ஞானத்தின் பலனை அனுபவம் செய்வீர்கள். புரிந்ததா? பாண்டவர்களின் கோட்டையோ பிரசித்தியானது. கோட்டையை உறுதியாக்குவது இது பாண்டவர்களின் காரியம்தான். ஒருவேளை சுயம் தானே உறுதியாக இருக்கிறார் என்றால் கோட்டையும் உறுதியாக இருக்கும். கோட்டையின் சுவராக என்ன இருக்கிறது? சுயம் தானே தான் சுவர். சுவரின் நடுவிலிருந்து ஒருவேளை ஒரே ஒரு செங்கல் அல்லது கல் கூட ஆட்டம் கண்டுவிட்டது என்றால், மேலும் சுவரில் சிறிது வெடிப்பு வந்துவிட்டது என்றாலும் முழு சுவருமே பலகீனமாகிவிடும். மாயாவின் புயல் மற்றும் மாயாவின் பூகம்பம் அஸ்திவாரத்தை அசைக்கவோ இல்லையே
அல்லது வெடிப்போ ஏற்படவில்லையே. கோட்டை உறுதியாக இருக்கிறது என்றால், கோட்டை என்றால் ஒட்டுமொத்த குழு, அதாவது சங்கடன். எப்பொழுது உலகின் மேல் பிரபாவம் ஏற்படுத்த முடியும் என்றால், நெருக்கத்தில் உள்ளவர்களை பிரபாவமானவர்களாக ஆக்க முடியாதா என்ன? உங்களை பார்த்தவுடனேயே மற்றவர்களுக்கு யோகா வந்துவிடும் அளவிற்கு சகயோகியாக ஆகுங்கள். கொஞ்ச நேரம் அதிகமாக நடந்து கொள்வது கூட முழு நாளின் ஆன்மீக நிலையை இழக்க வைத்து விடுகிறது. இதிலிருந்தோ உடனடியாக விலகி சென்றுவிட வேண்டும். ஆண்களுக்கு இந்த அதிகாரத்தன்மை பிறப்புரிமை அதிகாரமா என்ன? அனைவருமே ஆத்மாக்கள்தான் இல்லையா? எப்பொழுது நான் ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் அன்பும் உருவாகும். பின்போ சகோதரன் சகோதரனின் பார்வையில் கூட அதிகார தோரணை இருக்காது. இதுவோ கலியுலக பிறப்புரிமை அதிகாரமே அன்றி ஈஸ்வரிய அதிகாரம் இல்லை. சகோதரியை பார்க்காதீர்கள், சகோதரனை பார்க்காதீர்கள். ஏனென்றால் இதில் கூட விபத்து நடக்கிறது. எனவே எப்பொழுதுமே ஆத்மாவை பாருங்கள். அதனால்தான் இந்த திருஷ்டியின் பயிற்சி செய்விக்கப்படுகிறது. நான் ஆண் என்ற இந்த நினைவிலிருந்து பாண்டவர்கள் உருகி போய்விட்டார்கள். உடலிலிருந்து உருகி போவதன் அர்த்தம் என்ன? உடலின் நினைவிலிருந்து உருகுவது. அனைவரும் உருகி போய்விட்டார்கள் என்று பாண்டவர்களை பற்றி கூறப்படுகிறது. எப்படி தங்கத்தை உருக்கினார்கள் என்றாலும் தங்கம் தங்கமாகவே தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ரூபம் மாறிவிடும். அப்படி உருகி போய்விட்டார்கள் என்றால் மாறிவிட்டார்கள் என்பதாகும். எனவே இந்த அதிகார தோரணையும் முடிவடைந்தது. நல்லது. வரதானம்: தன்னுடைய நினைவின் ஜோதி மூலம் பிராமண குலத்தின் பெயரை பிரகாசமாக்கக்கூடிய குலதீபம் ஆகுங்கள். இந்த பிராமண குலம் அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். நீங்கள் அனைவரும் இந்த குலத்தின் தீபம் ஆவீர்கள். குலதீபம் என்றால் எப்பொழுதும் தன்னுடைய நினைவின் ஜோதி மூலமாக பிராமண குலத்தின் பெயரை பிரகாசிக்கச் செய்பவர். இடைவிடாத ஜோதி என்றால் எப்பொழுதும் நினைவு சொரூபம் மற்றும் சக்தி சொரூபம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன் என்ற நினைவு ஒருவேளை இருக்கிறது என்றால் சக்தி சொரூபம் தானாகவே இருக்கும். இந்த இடைவிடாத ஜோதியின் ஞாபகார்த்தமாக உங்களுடைய ஜட சித்திரங்களின் எதிரில் அகண்ட தீயை எரிய விடுகிறார்கள். ஸ்லோகன்: யார் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சுத்தமான எண்ணம் வைக்கின்றாரோ அவரே வரதானி மூர்த்தி ஆவார். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।